ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன். இது வந்து ஆக்சுவலாக அந்த சப்போட்டா மரம் சூப்பராக இருக்குல்ல, நிறைய காய் கிடக்கு. ஆக்சுவலாக நானே இது இன்னைக்கு தான் பார்க்குறேன், எவ்வளோ காய் இருக்குது பாருங்களா. ஆனால் இது எல்லாமே பிஞ்சு போல தான் இருக்குது, ஒன்றுமே விளைஞ்சது மாதிரி இல்லை. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, ஆனால் நிறைய பிடிச்சிருக்கு. ஆனால் சிலது வந்து பெருசாக கூட இருக்குது. இதையெல்லாம் விளைஞ்சிருக்கும் போல் இருக்குது, பெருசாக இருக்குல்ல. இதெல்லாம் விளைஞ்சிருக்கும், ரொம்ப பெரிய காயாக இருக்குது. ஆனால் இது விளைஞ்சிருக்கோன்னே நான் நினைக்கிறேன். என்னென்னு தெரியலை, விளைஞ்சிருக்குமோ விளையலையோ. நிறையா இருக்குது. எப்பாவது நம்ம இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய காய் இருக்கும். அடுத்தால இங்கே வரும்போது இந்த ஒரு காயும் காணாது, அதுக்குள்ளே பழுத்து எல்லாம் கீழே விழுந்துரும் போல். என்னவோ தெரியலை, குருவி காக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும் போல தானே இருக்குது. அழகாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நல்லா விளைஞ்ச காய் போல் தான் இருக்குது. என்னென்னு தெரியல, நிறைய பூ இருக்குது, எல்லாமே இருக்குது, காய் இருக்குது, நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். அடுத்த பிறகு இதெல்லாம் எடுத்து சாப்பிடுவேன். எனக்கு சப்போட்டா பழம் வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதில் நிறைய காய்ச்சிருக்கு. ரொம்ப பிடிக்கும் சப்போட்டா பழம். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், பழுக்கு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை, இங்கே மட்டும் பாருங்கள் பெருசு பெருசாக காய்ச்சி கிடக்கு. எப்படின்னு ஒன்றும் தெரில. இதை